பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து செத்து மண்ணோடு மண்ணாய் போன தெய்வம் அல்ல. அவர் சொன்ன மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் உயிர் தெழுந்ததற்கான ஒரு மூன்று காரணம் உண்டு. ஒன்று, ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நீங்கள் வெளிப்படுத்துகிற 1:18 அப்படி சொல்கிறார். நான் உயிரோடு இருக்கிறேன் அப்பா, என்றென்றைக்கும் உயிரோடு நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேறு எல்லாருமே நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன்னா மனித ஓட்டை எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியாது. வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கு. நேற்றைக்கு இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருந்தவங்க நாளைக்கு இருப்பாங்கங்கிறதுக்கு கேரண்டிலாம் கிடையாது. யாரையும் நம்பி நம்ம வாழ முடியாது. ஆனால் சதா காலங்களிலும் எப்போதும் நம்ம கூட ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சொல்கிறாரு, என்றென்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். எபிரேயர் 7:25 அப்படி தான் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அவர் மத்திய 28:20 சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன். அப்போ என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, என்றென்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறேன். அவ்வளோ பெரிய அற்புதம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் அடிக்கடி சொல்ல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அப்படிலாம் சொல்லி நம்ம தைரியப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். பயப்படாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நீதின் வலது கரத்தினால் தாங்குவேன். பிரியமான சகோதரா சகோதரி, இந்த உலகத்தில் எதை கண்டும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிறவனில் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் சொல்கிறாரு, நான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, என்றென்றைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களை கூட இருக்கிறேன் இருக்கிறேன். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மூன்றாவது செயல்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்றென்றைக்கு நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு உதவியே நமக்கு கிடைக்கல, எங்கே பார்த்தாலும் உபத்திரவம், எங்கே போனாலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியலை, காரியங்கள் வாய்க்கலை, எல்லா காரியத்திலும் தோல்வியை சந்திக்கிறோம். அப்படி நீங்கள் கலங்கி திகைத்து நீங்கள் காணப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நான் உனக்காக யாவை செய்து முடிப்பேன். நமக்காக செய்கிற ஆண்டவர். ஏன்னா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்கிற ஆண்டவர். இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ உதவி செய்யாட்டால் உபத்திரம் பண்ணாமல் இருப்பா, நீங்கள் நன்மை தான் செய்யலை, தீமை செய்யாமையாவது இருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா தீமை செய்கிற மக்கள் கூட்டிகிட்டே போகிறாங்க. நம்ம அள வச்சு பார்க்குறவங்க, நம்முடைய வேதனையை பெருக பண்ணுறவங்க, நம்ம பல விதத்தில் நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், இப்படி நிறைய பேர் இன்றைக்கி பெருகி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்காக உதவி செய்கிற ஒருத்தர், அவர் அந்த உபத்திரவத்தின் பாதையில் போனவர். 33.5 வயதில் இயேசு மரிக்கிறாரு. 30 வயசு வரைக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்கியிருக்கிறாரு. 3.5 ஆண்டு காலம் ஊழியம் பண்ணுறாரு. அவருடைய 3.5 கால ஊழியத்தில் அவர் செய்யாத ஊழியமே இல்லை. அவ்வளோ அற்புதமான அதிசயமான ஆண்டவர். அநேகருடைய கண்ணீரை துடைத்தார். சிறிய ஏன் அழுகிறாய், நான் ஒரு அந்த விதவையினுடைய மகனை அவள் மரித்த போது பாடை தூக்கிட்டு போகும்போது இந்த அம்மா பின்னால் அழுதுகிட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறார், ஏன் அழுகிறாய் சிறிய, ஏன் அழுகிறாய்? அதே போல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவரை தேடி சில பெண்கள் காலையில் தேடுறாங்க. சில பரிமள தைலங்களை கொண்டு அந்த யூத முறைப்படி அவருக்கு சில சடங்காச்சாரங்களை செய்ய வந்தால், வரும்போது அவங்களுக்கு ஒரு குழப்பம். இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பார்க்கணும், கல்லறையில் ஒரு பெரிய கல்லை போட்டு அடைச்சிருக்கிறாங்க, அந்த கல்லை நமக்காய் புரட்டுகிறது யார் அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அந்த கல்லறை பெரிய கல், அந்த கல்லறையை அடைத்து வைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறது. அங்கிருந்த காவலாளியை காணலை, அங்கிருந்தவங்களை எங்கே போனேன்னு தெரியலை. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை, கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவங்க தேடி போன இயேசு அங்கே இல்லை. அங்கு இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை காணாமல்
அவர்கள் இன்னும் கலங்கினாங்க, இன்னும் அவர்கள் கவலைப்பட்டார்கள். இன்னும் மகதலேனா மரியாள் அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போதான் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்ன்னு கேட்குறார். அந்த அம்மாவுக்கு இவர்தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியல, இவர் தோட்டக்காரனாக இருப்பார்னு சொல்லி, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போனீர் என்றால் அவர் வைத்த இடத்த சொல்லு, நான் போய் அவரை எடுத்துக்கிடுறேன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போதான் ஆண்டவர் மரியாளே என்று அழைக்கிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். அப்போதான் அந்த அம்மாவுடைய கண்கள் திறக்கப்படுது. ரபூனி, போதகரே. இயேசுவை கண்டவுடன் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல். ஆண்டவர் சொன்னார், நீ என் சகோதரிடத்தில் போய் சொல்லு, நான் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு செல்லுகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் உதவி செய்கிறாரு. நான் பயப்படாதீங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, அன்பு பாராட்ட யாரும் இல்லையே, என்னை அரவணைப்பதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். மனிதர்கள் இல்லாவிட்டாலும் இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நடத்துவார். ஜோமனோமா. நல்ல பிதாவே, இந்த ஈஸ்டர் நாளுக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் உங்களுக்கு ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.